தமிழகம் முழுவதும் 35 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது குறித்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர் அலி, தமிழகத்தில் நடைபெற்று வர இந்த வருமான வரி சோதனை குறித்து விரிவா சொல்லுங்க. என்னென்ன முக்கியமான நிறுவனங்கள்ல இந்த சோதனை நடைபெற்று வருது? திவ்யா, இன்று அதிகாலை முதல் தமிழகம் முழுவதும் 35 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக சரவணபவன், அஞ்சப்பர் உணவகம், கிராண்ட் ஸ்வீட்ஸ் மற்றும் ஹாட் பிரெட்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த தகவலை அடுத்து வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய வடபழனியில் உள்ள சரவணபவன் உணவகத்திலும் 8 பேர் கொண்ட குழு சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த அலுவலகத்தில், இந்த சரவணபவன் உணவகம் அருகிலேயே கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்கிறது. இங்கே ஒரு 5 பேர் சோதனை செய்து வருகிறார்கள். அதே போல சரவணபவன் தலைமை அலுவலகமாக இது செயல்பட்டு வருகிறது. இதன் அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்டிடத்திலும் 3 பேர் சோதனை செய்து வருகிறார்கள். 2 வாகனங்களில் வந்த 8 பேர் கொண்ட குழு இன்று அதிகாலை 6:55 மணிக்கு உள்ளே வந்திருக்கிறார்கள். அப்போதிலிருந்து தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. அதே போல சரவணபவன் நிறுவனத்தின் உரிமையாளர் இல்லங்களிலும் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கே நகர், எம்ஜிஆர் நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவருக்கு இல்லங்கள் இருக்கிறது. அங்கேயும் சோதனைகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல அடையாறில் செயல்பட்டு வரும் கிராண்ட் ஸ்வீட்ஸின் தலைமை அலுவலகம் மற்றும் ஹாட் பிரெட்ஸின் தலைமை அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 35 இடங்களில் இன்று காலை முதலே வருமான வரித்துறையினர் இந்த அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திவ்யா, அன்சர் அலி, நீங்கள் குறிப்பிட்டது போல பிரபலமான உணவகங்கள் அனைத்திலும் தற்போது அந்த வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் ஏதேனும் வரி ஏய்ப்பு செய்வதற்கான ஆவணங்கள் கிடைத்ததா? தற்போது வரை வரி ஏய்ப்பு செய்வதற்கான ஆவணங்கள் சிக்கியதாக எந்த தகவலும் இல்லை. வருமான வரித்துறையினருக்கு வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சோதனையின் முடிவில் அல்லது சோதனை முடிந்த பிறகு வருமான வரித்துறையிலிருந்து வரும் செய்தி அறிக்கை மூலமாக நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். என்னென்ன ஆவணங்கள் சிக்கியிருக்கின்றன, என்ன மாதிரியான ரொக்கப்பணம் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட தகவல்கள் வரும். அதற்கு முன்னதாக இது சில தகவல்கள் கசிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் தரப்பிலிருந்து அப்படி ஏதேனும் ஒரு தகவல் கசிந்தால் அது தொடர்பான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். எவ்வளவு பணம் சிக்கி இருக்கிறது, என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான விஷயங்கள் தெரிய வரும். ஏற்கனவே சமீப காலமாக பல்வேறு பகுதிகளில் இது போன்ற சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் கூட சென்னையில் வரி ஏய்ப்பு செய்ததாக சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாரிமுனையில் ஒரு வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் ஜிஎஸ்டி முறைகேடு செய்து பெரிய பெரிய நிறுவனங்களில் போலியான பில் புத்தகங்கள் தயாரித்து கொடுத்து அதன் மூலமாக ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. பெங்களூருவில் உள்ள நடிகர் புனித் ராஜ்குமார் இல்லத்திலும், ராக்லைன் வெங்கடேஷ் என்கிற தயாரிப்பாளர் இல்லத்திலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக அங்கிருந்தும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் 35 முக்கிய உணவகங்களான இந்த அஞ்சப்பர், கிராண்ட் ஸ்வீட்ஸ், சரவணபவன் உள்ளிட்ட இந்த நிறுவனங்களில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சோதனை எத்தனை நாட்கள் செல்ல இருக்கிறது என்பது குறித்த தகவல்களும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக 7 மணிக்கு தொடங்கிய சோதனை தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக இந்த சோதனை தமிழகம் முழுவதும் 35 இடங்களில் நடைபெற்று வருகிறது. திவ்யா.